என இந்தியாவை போருக்கு இழுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியர் நக்வியா. அட, இது நடக்கலன்னா இவ்ளோ லாஸாம்ப்பா. இப்ப ஏன் ராணுவத்தை இழுத்தாங்க சம்பந்தமே இல்லாம? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்க அப்படின்னா, பேசும் பொருளா இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான். ஆமா, சோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியர் நக்வி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஏன் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னா, எதனால சொன்னாங்கங்கிறத பார்ப்போம். எஸ், பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாரியரான நக்வி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஏன் எதுக்கு அப்படின்ற பாக்குறப்போ பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் பங்களாதேஷ்க்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க, இதுல பல ஊழல் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆமா இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா பங்களாதேஷ் T20 மேட்ச்ல ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இல்லை அப்படின்னா ஸோ நாங்களும் மேட்ச்ல இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க விளையாடல, சரி இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, ஒருவேளை இவங்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் செய்யற சதி திட்டமா அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஏன்னா இலங்கையில தான் அது நடக்குது, இலங்கை கொழும்புவில நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தொடர்ந்து இலங்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ நிறைய போர் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்திருக்கு. இச்சமயத்தில் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா இது எங்க நாட்டுக்கே இது எங்களுக்கு ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி இலங்கை மக்களும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்க அப்படின்னா நக்விய பிரஸ் மீட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா ஐசிசி உங்களுக்கு பெரும் அபதாரம் இருக்கும், பெரும் பிரச்சனை நீங்க பார்க்க நேரிடுமே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கவலைக்கிடமா இருக்கா, உங்களுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ நக்வி சொல்லியிருந்தாரு, நாங்க ஏன் பயப்படணும், எங்க ராணுவ வீரர் எங்க பக்கம் இருக்காரு, ஸோ அவங்க ராணுவ வீரர் பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி இவர் இருக்கப்போ எங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னு ஒரு இந்தியாவை மிரட்டல் தோரணையில் அவர் சவால் விட்டிருப்பாரு. ஸோ சம்பந்தமே இல்லாம இவர் ஏன் இப்போ ராணுவத்தை இழுக்கணும், ஒருவேளை இவர் போருக்கு இந்தியாவை இழுக்கிறாரா அப்படின்னு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஸோ இதை தொடர்ந்து கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கல அப்படின்னா 4500 கோடி, என்னது 4500 கோடி இழப்பீடு ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு ஸோ இது இந்தியாவுக்கு லாஸ் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைக்குது. பட் இந்தியாவுக்கு பெரிய லாஸ் இல்லைனாலும் பட் லாஸ் தான் அது. அது மட்டும் இல்லாம ஆனா இலங்கைக்கு தான் இதுல சம்பந்தமே இல்லாம ஐசிசி அண்ட் இந்தியாவுக்கு லாஸை விட இலங்கைக்கு தான் பெரும் லாஸ். ஏன்னா அங்கதான் ஆக்சுவலி மேட்ச் நடக்க போறதா இருக்கு. இந்த சமயத்துல பாகிஸ்தான் இப்படி சொன்னது அவங்களுக்கு பெரும் கவலையா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஒரு சில நிபந்தனைகளையும் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா T20 மேட்ச்ல பங்களாதேஷ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஆல்ரெடி ஐசிசி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி அப்ரூவல் ஆகிருச்சு. ஸோ ஒரு T20 மேட்ச்ல கண்டிப்பா பங்களாதேஷ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பங்களாதேஷ்க்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம நாங்க பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா வருகிற வருவாயில சோ அவங்களுக்கு ஈக்குவலா போகணும் பங்களாதேஷ்க்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அப்ரூவல் சொல்லியிருக்காங்க ஐசிசில இருந்து. அது மட்டும் இல்லாம முத்தரப்பு சோ இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இதுக்கான மேட்ச் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சைட்ல இருந்து கோரிக்கை விடுத்திருக்கு. இது அட்டவணைக்கு அப்பாற்பட்டது, இது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. இது இந்தியா கையில தான் இருக்கு, இது எங்கனால முடியாது அப்படிங்கறது ஐசிசி சொல்லிருச்சு. இதை தொடர்ந்து ஏன் இவ்வளவு நிபந்தனைகள் வைக்கிறாங்க, ஏன் இவ்வளவு இது பண்றாங்க பாகிஸ்தான், ஏன் இந்தியான்னு வரப்போ அவங்க இவ்வளவு தூரம் அவங்க மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்தியர்கள் நம்மளே ஓகேன்ற ஒரு படி யோசிச்சாலும் அவங்க யோசிக்கிறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல போல. அவங்க நக்வி பாத்தீங்க அப்படின்னா இத கிரிக்கெட் மேட்ச் மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ராணுவ வீரத்தையும் உள்ள இழுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ பெரும் சர்ச்சையா தான் இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நிறைய சர்ச்சைகளுக்கு ஏற்பட்டுச்சு. நக்வி இந்த மாதிரி நாங்க நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாவே நாங்க சொல்ல போறோம் அப்படின்றத தொடர்ந்து நிறைய சர்ச்சை ஏற்பட்டு ஐசிசில இருந்து பெரும் வழக்கு உங்க மேல தொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப நம்மளே வேணாம்னு சொல்லிட்டோம், இப்ப வாலண்டியரா போயிட்டு நம்ம போய் சொல்லிட்டோம் அப்படின்னா
அப்படின்னா நமக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நக்வி போட்ட திட்டம் தான். ஸோ பங்களாதேஷ்ல இருக்கிற கிரிக்கெட் வாரியர் தலைவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களா பேசுங்க, நாங்க சொன்னனால தான் பாகிஸ்தான் ஒத்துக்குச்சு, ஸோ எங்களுக்காக நீங்க இதை முன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோரிக்கை மாதிரி விடுங்க, நாங்க அதை ஓகே உங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்லி நக்வி திட்டம் போட்டதா சர்ச்சை வந்திருக்கு. ஸோ நக்வி போட்ட திட்டம் தான் தானா வந்தா தான் நாட்டுக்கு அசிங்கம், ஸோ வேற பங்களாதேஷோட தலைவர் மூலியமா அவங்க அப்ரோச் பண்ணட்டும், இதனால நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நக்வி வெளியில சொல்லியிருக்காங்க, எங்க நாட்டு கூட இருக்கிற நட்பு வட்டாரங்களும் அண்ட் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியர் தலைவர் அவர் சொன்ன கோரிக்கையினாலே மட்டும்தான் நாங்க இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம், ஸோ நாங்க இதை மேட்சை பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு விட்டுருக்காங்க. இது ஏன்பா முன்னாடியே சொல்றதுல என்ன, இது ஏன் இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையா? இது இந்தியா பாகிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒரு வியூஸ் போகும், கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு யார் யாரு எந்த மேட்ச் நடக்குதுங்கிறதோட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அயல் நாடுகளே நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் மூலியமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போறப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் முன் நிறைய பேர் அதை இது பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இப்ப பாகிஸ்தான் பின்வாங்குச்சு அப்படின்னா இது பெரும் லாஸ் ஆகும், கண்டிப்பா ஆகும் இல்லையா? அதை தொடர்ந்து இப்ப அதிகாரப்பூர்வமா வெளியில வந்துருச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் அப்படின்னு. சோ இதை தொடர்ந்து இலங்கையில கொழும்புவில தான் நடக்க போகுது இந்த மேட்ச். இதுல யாரு ஜெயிக்க போறா, இந்தியாவா பாகிஸ்தானா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒரு சமயத்துல அவர் பாத்தீங்க அப்படின்னு நக்விங்கிறது ஒரு மிரட்டல் தோரணையிலே அவர் சொல்லியிருக்காரு, முடிஞ்சா மோதி பாருங்க என்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எங்க சைடு ராணுவ வீரர் இருக்காரு, அதனால நாங்க ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம இந்திய வீரர்கள் எப்படி விளையாட போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இனி வரும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸ்களையும் நம்ம தமிழ் மீடியால பார்க்கலாம். யார் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க, ஸோ எப்போ மேட்ச் நடக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலா தமிழ் மீடியால பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.